குவான்டிட்டி ஈக்குவல் டு நான் 3 ப்ராடக்ட் வாங்க போறேன், 2 கிடையாது 3 வாங்க போறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது இப்ப இதுக்கு எவ்வளவு ஆஃபர் அப்படிங்கிறது தெரியணும். சோ இந்த இடத்துல தான் நான் முன்ன சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த பை ஒன் கெட் ஒன்ல வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த நம்பரை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும் குவான்டிட்டி. அப்ப 3 டிவைடட் பை 2 அப்படிதான் அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கோஷன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1. அப்ப அந்த 1 தான் எதுல போய் ஸ்டோர் ஆகுதுன்னா ஆஃபர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது இன்டு லெஃப்ட் ஈக்குவல் டு குவான்டிட்டி மாடுலஸ் 2 அப்படின்னு கொடுக்கும்போது கீழே இருக்குல்ல இந்த பாட்டம்ல, சோ அப்ப அந்த பாட்டம்ல இருக்க 1 வந்து எதுல ஆட் ஆகும் அப்படின்னா லெஃப்ட்ல வந்துட்டு ஆட் ஆகும். அப்ப ஆஃபரும் வந்துட்டு 1 தான், லெஃப்ட்டும் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அதாவது கோஷன்ட் வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ நமக்கு 1 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம வந்து பே பண்ண போற ஐட்டம்ஸ் எத்தனை பொருளுக்கு நம்ம பே பண்ண போறோம், இங்க ஆஃபர் பிளஸ் லெஃப்ட். அப்ப டோட்டல் எவ்வளவு இந்த இடத்துல 2 கிடைக்கும்.